சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். வேற ஒரு வாரமாக ஒரு ஃபோன் கூட பண்ணலை. ஊருக்கு போனோடனே என்னை மறந்துட்டான் போல. அம்மா தங்கச்சியை பார்த்த உடனே இந்த மயில மறந்துட்டான். அவனை ஒரு வாரமாக பார்க்காம அவன் கூட பேசாமல் நான் தான் இங்கே தவிச்சிட்ருக்கேன். இப்போதான் நினச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே கால் வந்துருச்சு. யாருங்க பேசுகிறது? என்னெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஒரு வாரம் ஆகுது. பரவாயில்லையே, ஞாபகமாக கால் பண்ணியிருக்கீங்க. சொந்த ஊருக்கு போன உடனே இந்த மயிலை மறந்தாச்சு. அப்படி தான் போல. ஒரு வாரமாக உன்னை பார்க்கவும் முடியல, உன் குரலை கேட்கவும் முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நிஜமாக சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாரமாக உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ வரதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன், நீ கவலைப்படாத. நீ ஃபஸ்ட்டு சீக்கிரம் வா, சரியா? நேரம் ஆக்கிடாத. அப்புறம் என்னால் வீட்டில் வந்து அம்மாக்கிட்ட சமாளிக்க முடியாது, சரியா? சீக்கிரம் வந்துடு. இப்போ அம்மாட்ட என்ன சொல்லிட்டு போகிறது? ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம், நமக்கு தெரியாததா. மயிலு, எப்படி இருக்க? ஒரு வாரம் உன்னை பார்க்கலன்றது ஒரு கவலை தான். என்னதான் அம்மா தங்கச்சி கூட இருந்தாலும் உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும் என்னாலையும்? ரொம்ப நடிக்காத. என்னை பார்க்காம கஷ்டமாக இருந்துச்சாமல, ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச டைம் இல்லை. இதில் நீ எல்லாம் வந்து சொல்கிற. கோவப்படாத மயிலு, ஒவ்வொரு சிக்னலும் சரியாக கிடைக்காது, கால் பண்ணி ஃப்ரீயாக பேச முடியல. அதனால தான் மயிலு, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போனோம் இல்லையா, அதுதான். இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? ஒரு வாரம் தானே. சரி சரி, ஏதோ சொல்கிறேன், நானும் நம்புகிறேன். நம்ப வச்சு ஏமாற்றிட்டே இருப்பியே. ஏய், என்ன மயிலு, நான் போய் உன்னை என்னத்துக்கு ஏமாற்ற போகிறேன்? உண்மைதான் சொல்கிறேன், நம்பு கொஞ்சம். சரி சரி சரி. அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மயிலு. எனக்கு என்ன, ஒரு வாரம் ஜாலியாக இருந்துட்டு வந்தேன். அம்மா தங்கச்சி 2 பேர் நல்லா இருக்காங்க. என்ன, நம்மளோட விஷயத்தை பற்றி தான் அவங்ககிட்ட எதுவும் பேச முடியல. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்படி பயப்படுவேன் எப்படி கடைசியில் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்? எங்கள் வீட்லேயும் இப்போ வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பார்த்துக்கலாம் விடு மயிலு, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து யோசிப்போம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நானும் பேசி பார்க்குறேன் ரவி, ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி சரி மயிலு, அதை விடு. நம்ம அது வந்து நடக்க போகிறப்ப நம்ம யோசிச்சுப்போம், சரியா? நானும் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக ரூம் கூட போகல. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போகிறேன், சரியா? நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரி ரவி, நீ பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு வா. கால் பண்ண வேலையை முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாக போனால் அம்மா தேடுவாங்க, அப்புறம் டவுட் வந்துடும், சரியா? சரிம்மா, பார்த்து போயிட்டோம்.